வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் பன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் இருக்க மாதிரி எனக்கு வந்திருந்தது. நான் சொன்ன ஸ்டெப் படியே பண்ணுங்கள். ஈஸியாக நம்மளும் வீட்டில் ஒரு சூப்பரான பன் ரெசிபி பண்ணலாம். பாருங்கள், கடையில் விற்கிற மாதிரி அதே லேயர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு வெதுவெதுப்பான வாட்டரில் சுகர் வித்து ஈஸ்ட்டை நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ரெட் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதே ஸ்டெப் தான். பாருங்கள், நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. வார்ம் வாட்டரில் பண்ணணும். நான் மில்கெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. 2 கப்பு மைதா தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான பொருள். ஒரு பிஞ்சு சால்ட்டு. நமக்கு எப்போவுமே டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதே சால்ட்டு தான். சால்ட் இல்லைன்னா அதோட ரெசிபியே வேஸ்ட்டு தான். கொஞ்சமாக நம்ம சால்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் இதில் அதிகமாக கூட நான் பட்டரோ எதுவுமே ஆட் பண்ணலை. நிறைய பேர் பட்டரு எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ, நம்ம ஒரு சூப்பரான ஒரு பன் ரெசிபி. இதை வச்சு நான் இன்றைக்கி பன் பட்டர் ஜாம் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 6 பன்னு வர மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஃப்ளேவர் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்து நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன், கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம இதோ கொஞ்சம் நேரம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோன்னா நமக்கு டபுளாக ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும். இந்த ஈஸ்ட் நமக்கு நல்லா உப்பி கிடைக்கும். அதுக்காக நான் ஆயில் மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், நமக்கு டபுளாக கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை, அப்படியே ஸ்பாஞ்சி மாதிரி வந்தது. நல்லா லூஸி கன்சிஸ்டன்ஸில் இருந்தது. இப்போ நம்ம இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஷேப்ஸில் பண்ண போகிறோம். நான் குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேங்க, நான் கேமராலாம் வச்சில்ல. மொபைல் எடுக்கிறனால எனக்கு அவ்வளோவா வியூஸ் டைரக்ஷன்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கிளியரிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நீங்கள் வெயிங் மிஷின் இருந்தால் வெயிட் போட்டு கூட பன்னோட ஈவனாக வரத்துக்கு பண்ணலாம். நான் அப்படி பண்ணலை. எனக்கு கைக்கு வந்தது பால் மாதிரி ஈவனாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிசைஞ்சு பால் மாதிரி பண்ணோன்னா நமக்கு நல்ல லேயர்ஸ் உள்ள நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி 3 லேயர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கு ஒரு 6 or 7 பன் வந்திருந்தது. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். இதுக்கு மில்கோ பட்டரோ நெய்யோ நான் எதுவுமே ஆட் பண்ணலை. மேலே கார்னிஷ் பண்ண மட்டும் நான் நெய் ஆட் பண்ணியிருந்தேன். அது இப்போ இல்லை, நல்லா நமக்கு பேக்காய் கிடைக்கும் போது தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு சூப்பராக நம்ம பால் மாதிரி பொடிச்சு வச்சிடணும். நமக்கு இன்னும் இது கூட ஒரு ட்ரிபிள் மடங்கில் நமக்கு ப்ரூஃப் ஆகி கிடைக்கும். அதுக்கு நம்ம ஒரு 30 or 40 மினிட்ஸ் இருந்தால் போதும். நமக்கு நல்லா உப்பி கிடைக்கும். நம்ம கீழே பட்டர் பெப்பர்லாம் போடாதீங்க, அதோட அவனில் நல்லா ஒட்டிக்கும். அதனால் பட்டர் பெப்பர் வேணாம். நீங்கள் எந்த பேக்கிங் ட்ரே இருந்தாலும் அதில் அப்படியே ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டு வச்சாலே போதும். ரொம்பவும் ஆயில் க்ரீஸ் பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி அடியில் தீஞ்சிரும். லைட்டாக ஜஸ்ட் அது நம்ம வைக்கிற பேட்டர் கரெக்டாக டோ கரெக்டாக இருக்கணும், ஒட்டாமல் வரதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ நான் இது ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுடுறேன். ஒரு 1/2 an hour 30 or 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இது நமக்கு டபுளாகி கிடைக்கும். அது அப்போ தான் நம்ம பேக் பண்ணுறதுக்கு கரெக்டான டெக்ஸ்சர்னு நான் சொல்லுவேன். பாருங்கள், நமக்கு டபுளாக ப்ரூஃப் ஆகி கிடச்சிருக்கு. நான் 170 degree Celsiusல எனக்கு 20 மினிட்ஸ் வந்தது. இப்போ நான் எனக்கு 50 மினிட்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ 20 மினிட்ஸ் இன்னும் 5 மினிட்ஸ் பெண்டிங் இருக்கனால நான் மேலே நெய் கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு இந்த டெக்ஸ்சர் வரும். பாருங்கள், சூப்பராக நம்ம வீட்லேயே எதுவுமே ரொம்ப அதிகமான பொருள் வச்சு இல்லாமல் இருக்கிற பொருள் வச்சு யூஸ் பண்ணி பேக்கரி ஸ்டைலில்
பன் ரெசிபி தான். நல்லா சாஃப்டாக இருந்தது. உண்மையாகவே நம்ம வீட்டில் நம்ம கைப்பட செய்கிறதோ வெளியே வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால பாத்திரம் கழுவுவாங்க. நமக்கு நிறைய விஷயம் நமக்கு வெளியே சாப்பிட்றதுல ப்ராப்ளம் தான் நான் இந்த ஜென்ரேஷனில் நான் சொல்லுவேன். எதுனாலுமே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. முடியாத பட்சத்தில் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக லேயராக வந்திருக்கு. இப்போது நான் வந்துட்டு இதை வச்சு பன் பட்டர் ஜாம் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பன்னை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம நடுவில் வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பட்டரில் கொஞ்சமாக சுகர் பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு லேயரில் வந்துட்டு ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்து கொடுத்தோன்னா சூப்பரான ஒரு பன் பட்டர் ஜாம் ரெசிபி ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னதை வச்சு மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜாம் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஜாமுமே வந்து பீட்ரூட் வச்சு தான் பண்ணணும். என் பையன் சாப்பிட்டுட்டு எனக்கு சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ சொல்லியிருந்தான். அப்புறம் வந்துட்டு நானும் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. உண்மையாகவே இது செய்யறதுக்கு ரொம்ப பெரிய பொருள் வேண்டாம். வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் போதும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் அடுத்த பன்னும் நான் போட போகிறேன். அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணதை உங்களுக்கு காட்டலை. அதனால் நம்ம தோசை தவாலை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும் ஜாமை. இந்த ஜாம் பண்ணுறதுக்கு நமக்கு பீட்ரூட்டு, டேட்ஸு, சுகர் இது மட்டும் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு இருக்கிற இல்லைங்களா பன்னோட மேல் டாப்பு, அதில் வந்துட்டு நம்ம பட்டர் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் க்ரீமுக்கு வந்து நான் பட்டரு, சுகர் பவுடர், எசன்ஸ் இது 3 மட்டும் நம்ம ஆட் பண்ணால் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நமக்கு செகண்ட் பேட்ச் வந்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். உண்மையாகவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.